அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு சொத்தப்பல் வந்துடுச்சு. ராணிப்பேட்டில் டாக்டர் சுனில் அப்படின்னு இருந்தார். அவர்கிட்ட கூப்பிட்டு போனோம். அவர்கிட்ட கூப்பிட்டு போற டைம்ல அவர் என்ன பண்ணாரு, செக் பண்ணிட்டு 3 பல் சொத்தை இருக்கு, ஒரு பல்லுக்கு 3000 ரூபாய் ஆகும், 4 ஃபிட்டிங்ஸ்ல வந்து இதை ரெடி பண்ணோம், கூப்பிட்டு வந்துருங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டில் என்ன சொன்னாங்க, வேணா இது சின்ன ஹாஸ்பிட்டல்லாம் வேணா, கிளினிக் மாதிரி இருக்கு, நம்ம வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பண்ணிக்கலாம் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்றதுனால சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னா, நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம வந்து ஒரு பல்லுக்கு 7000 ரூபாய் ஆகும், டோட்டலா 25,000 ருபீஸ் செலவு ஆகும். ஆனா என்னன்னா உன் பொண்ணு வந்து 11 இயர் ஓல்டு, சின்ன பொண்ணு, இந்த ரூட் கனால் எல்லாம் வந்து ஒரு மேக்சிமம் 4 to 5 இயர்ஸ் மட்டும் தான் தாங்கும். அதுவும் வந்து நம்ம வந்து கட்டுப்பாடா இருக்கணும். சாக்லேட் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, கோல்ட் ட்ரிங்க் சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தா ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் அதை தாங்கும். இல்லைன்னா ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்துடும். நீ செலவு பண்றது வேஸ்ட், அதெல்லாம் அதுக்கு ஒத்துக்குதுன்னு சொன்னா கூப்பிடுவான், இல்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்து என்ன பண்ணேன், என்ன யோசிச்சு என்ன பண்ணேன்னா, சரி நம்மளே ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணேன், இந்த கேனோடர்மா பத்தி நான் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல. இதுல எல்லாம் வந்து கேனோடர்மா வந்து ஒரு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கியூர் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது. அதனால நம்ம கேனோடர்மா கேப்சூல் வாங்கிட்டு அந்த கேப்சூல் ஓபன் பண்ணி இந்த இருக்கிற பவுடரை என்ன பண்ணணும், அந்த எங்கெங்க டூத் தீக்கிறதோ அதில் வச்சுட்டு கேனோ பேஸ்ட் டெய்லி 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணிட்டு நடுவில் என்ன சாப்பிட்டாலும் அந்த ஹோட்டலில் உட்காராத மாதிரி பார்த்துக்கணும் சொல்லி அந்த வாய் கொப்புள் எடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். வித்தின் 3 டேஸ் வந்து அந்த பெயின் எல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு. ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் அந்த வாய் திறந்து பார்த்தா எந்த பல் சொத்துன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கருப்பு அந்த இது வந்து ஃபுல்லா போயிடுச்சு. 1 மந்த் தான் யூஸ் பண்ணாங்க. 3 இயர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணேன். அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, அவருடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு வாங்கிட்டு போனாரு. அது போய் இப்போ வரைக்கும் இந்த 3 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு தோராயமாக 30 பீப்புள் மினிமமா இருக்கும். லாஸ்ட் வீக் கூட ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்க.